முப்பெரும் விழா என்று சொல்லுதான் அழைப்பை நாங்கள் வழங்கினோம். கிட்டத்தட்ட 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா, 94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களை கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை திறக்கின்ற விழா, 2715 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலையிற்கான பயிற்சியை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு விழா என்று இந்த விழாவில் நாங்கள் செய்திருக்கின்றோம். முப்பெரும் விழாவை ஐம்பெரும் விழாவாக, அது எப்படி ஐம்பெரும் விழா என்று சொன்னால், எங்களுடைய சாரண இயக்கத்திற்கான அந்த தலைமை அலுவலகத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழா. மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான தமிழ் பாடத்திலே 100க்கு 100 பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள், கடந்த ஆண்டு 48 மாணவர்கள், இந்த ஆண்டு 142 மாணவர்கள் என்கின்ற அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 10,000 ரூபாய் வழங்குகின்ற விழா என்று இதை ஒரு ஐம்பெரும் விழாவாக இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர் என்பவர் பாடப்புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்ல, தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க. ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பறைக்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, எதிர்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள், சயின்டிஸ்ட், நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள்னு நீங்க உணரணும். கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க. சிவிக் சென்ஸை கத்துக் கொடுங்க. மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க. நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க. மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன், எதற்கு, எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. ஆக என்னை பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் 6 மாசத்துல உங்களை நம்பி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பொது தேர்வுகள் வந்துவிடும். அந்த 6 மாசம் உங்களுக்கு எப்படி பொது தேர்வு வருகின்றோ, எங்களுக்கும் அந்த 6 மாசத்துல பொது தேர்தல் வந்துவிடும். நீங்களும் வெற்றி பெற வேண்டும், நாங்களும் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து நம்முடைய மாணவ சமுதாயம் நலம் பெறுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.